தாயதேச உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கடந்த மீதின கூட்டத்தில் கருத்துறையில் வச்சு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழரசு கட்சி தந்தை செல்வாண்ட வழியில் பயணிக்குமாக இருந்தால் தாங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து பயணிக்க தயார் என்று ஒரு பச்சைக்கொடியை காட்டியிருப்பார். அதற்கு பிறகு சுமந்திரனும் தாங்கள் தந்தை செல்வாண்ட வழியில்தான் பயணிக்கிறோம், ஆகவே இணைந்து பயணிக்கலாம் தங்களோட என்ற மாதிரி அவர் ஒரு நல்ல சமயத்தை காட்டியிருக்கிறார். இதில் மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு கூட்டு அமைப்பாக பல கட்சிகள் இணைந்து செயல்படுகின்ற போது ஒரு கட்சியின் ஆதிக்கம் என்றது இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிட்டதால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற கூட்டமைப்புக்குள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதிக்கம் கூட இருந்ததால், அவை பதிவு செய்யப்பட்ட அந்த கட்சியாக இருந்ததால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயலிழந்து சுக்குநூறாக உடைந்து போனது இங்கே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இனிமேல் காலங்களிலும் இவ்வாறான கூட்டுகள் அமைகின்ற போது இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அவைகள் மேலாதிக்கம் செலுத்த வெளிக்கிடுகிறோம். ஏன்னா அவைக்கு அது பழகி போன ஒரு விஷயமாக போயிற்று. ஆகவே நீங்கள் ஒரு கூட்டாக பல கட்சிகள் இணைந்து செயல்படுகின்ற போது, அதுவும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியோடு நீங்கள் கூட்டுறவை வைக்கின்ற போது பலமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளேயே இன்றைக்கு அந்த உடைவுகள், ஒற்றுமையின்மைகள், கருத்து வேறுபாடுகள், ஜனநாயகம் என்ற போர்வையில் அந்த தாங்கள் நினைத்தபடி செயல்படுகின்ற பாங்குகள் எல்லாம் கூடவே இருக்கிறது. ஆகவே இவ்வாறான ஒரு நாங்கள் வரலாற்றில் பல கூட்டுக்களை அமைத்து அது எல்லாம் பிரயோசனமற்று போன வரலாறுகள் இருக்கிறது. ஆகவே இனிமேல் காலங்களிலேயாவது ஒரு நல்ல கூட்டை அமைக்கின்ற போது, கூட்டாக இந்த கட்சிகள் இணைந்து செயல்படுகின்ற போது பலமான ஒப்பந்தங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் ஒரு சிவில் சமூக பிரதிநிதிகளை கொண்டும் அந்த ஒரு கண்காணிப்பு ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் நல்லதாக இருக்கு. என்று சொன்னால் கட்சிகள் ஒரு தாங்குணித்தனமாக நடக்கின்ற பக்கங்கள், தங்களோட சுயநலங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கின்ற பக்கங்கள், தங்களோட சுயநலங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர பிள்ளையை கண்டுபிடிச்சோண்டு வெளியேறுற பட்சங்கள், இவ்வாறான பல பிரச்சனைகள், தாங்கள் நினைத்தபடி அரசியலை செய்ய முனைகின்ற பக்கங்கள், தாங்கள் அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற பதவிகளை ஒரு கட்சிக்கு எல்லாத்துக்கும் ஆதிக்கம் செலுத்தும் நினைக்கிற விஷயங்கள், இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கிறதால இந்த கட்சிகள் கூட்டாக இணைந்து செயல்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு பலமான சிவில் சமூக கட்டமைப்பை நிறுவி இந்த கட்சிகளோட கூட்டமைப்புக்கு வர்ற பிரச்சனைகளை கண்காணிக்கக்கூடிய மாதிரியும் அதை தீர்க்கக்கூடிய மாதிரியும், மேலதிகமாக அரசியல் பிரச்சனைகளை கூட கட்சிகள் மட்டும் முடிவெடுத்து செய்யாத அளவுக்கு சிவில் சமூக பிரதிநிதிகளும் அந்த விடயங்களை மக்கள் நலன் சார்ந்து அந்த கட்சி முடிவெடுக்கின்ற கூட்டாக செயல்படுகின்ற கட்சிகள் முடிவெடுக்கின்றதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியும், இன்னும் சர்வதேச அரசியலில் ஈடுபடுற எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சதுன்றது இல்லை, அரசியலை படித்து வந்ததும் இல்லை, அந்த அனுபவம் இல்லை. அவை அந்த வெளியில் இருக்கிற அந்த சிவில் சமூகத்தில் இருக்கிற பிரதிநிதிகள், அந்த துறைசார் அனுபவம் உள்ளவர்கள் பல பேர் இருப்பார்கள். அப்போ அவர்களை அந்த இந்த இந்த கட்சிகளுக்குள்ள வர்ற பிரச்சனையை அல்லது அந்த கட்சிகளை கண்காணிக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கின்ற போது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியும்
மக்கள் நலன் சார்ந்த அந்த கட்சி செயல்படக்கூடிய மாதிரியும் விதிமீறல்கள் தாந்தோண்டித்தனமான செயல்பாடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் ஒரு கட்சி அந்த கூட்டு அமைப்பு ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய பக்கங்களை உருவாக்கக்கூடிய மாதிரி கையாளுறதுக்கு நிச்சயமாக ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு ஒன்று முக்கியம். ஆகவே அதையும் உருவாக்கி கொண்டு ஒரு பலமான கூட்டாக செயல்படுவதுதான் நல்லம். இப்போது சுமந்திரன் சொல்லியிருக்கிறார், இந்த கஜேந்திரகுமார் சொல்றார் என்னன்னா புதிய ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கத்தை பற்றி தான் கதைக்கிறார். சமஷ்டியாக இருக்கலாம், புதிய ஒரு அரசியல் ஜாப் உருவாக்கத்துக்கு செயல்படணும்ன்ற விஷயத்தை தான் கஜேந்திரகுமார் கதைக்கிறார். ஆனால் இதில் சுமந்திரன் சொல்றார் 2016ஆம் ஆண்டுலேருந்து 19ஆம் ஆண்டு வரையிலும் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் ஜாப்பு அது ஒரு சமஷ்டி தான். ஏனென்ற சொன்னால் அங்கே பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக இந்த ஒற்றை ஆட்சி என்று சொல்ல இவர்கள் அந்த அந்த சொற்பிரயோகத்தை பாவிக்கிறார்கள். அது ஒற்றை ஆட்சி இல்லை, ஒருமித்த நாடு என்றதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏகே ராஜ்ய, அந்த சொல்லு கொஞ்சம் சரியான உச்சரிப்பு கொஞ்சம் அதில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் சொல்ல முயற்சிக்கின்றேன். ஏகே ரஜய ஏகே ராஜய என்ற அந்த 2 சொல் பிரயோகங்களை சுமந்திரன் பாவிக்கிறார். அதில் அவர் முதலாவது சொல்றது ஒருமித்த நாடு என்று சொல்றார். 2ஆவதாக சொல்றார் ஒற்றை ஆட்சி. அவை இந்த ஒற்றை ஆட்சி என்று இவர்கள் தவறாக விமர்சனம் செய்கிறார்கள், அல்ல பொருள்கோடல் எடுக்கிறார்கள். அங்கு ஒற்றை ஆட்சி என்ற சொற்பிரிவும் பாவிக்கப்படவில்லை, ஒருமித்த நாடு என்ற சொற்பிரிவும் தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாடு என்று கூட சொல்லல, ஒருமித்த நாடு என்று தான் சொல்கிறார். அப்போ ஒருமித்த நாட்டுக்குள்ள பல்வேறு அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதால் தான் அது ஒருமித்த நாடு என்று சொல்லப்படுகின்றது ஆக இருக்கலாம். ஆகவே ஒருமித்த நாடா ஒற்றை ஆட்சியா அந்த அரசியல் ஜாப்பில் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்றதை சரியான முறையில் தெளிவுபடுத்தணும். இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக்கள் அவர் மட்டுமல்ல, பல்வேறு வெளியில் உள்ள பல்வேறு தரப்பினரும் ஒற்றை ஆட்சி என்று சொல்லித்தான் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் எழுதின சுமந்திரன் சொல்கிறார் ஒருமித்த நாடு என்று. ஒருமித்த நாடு என்ற விஷயம் என்றது அது ஒற்றை ஆட்சிக்கு எந்த விதத்திலும் உடன்பாடாக இருக்காது. ஆக இந்த ஒற்றை ஆட்சி என்று இவர்கள் தவறாக சொல்கிறார்களா, அல்லது இவர்கள் வேண்டுமென்றே ஒரு மாற்று இன்னொரு கட்சி அதை செய்யுதுன்றதுக்காக அதை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார்களா தெரியவில்லை. இங்கே ஒற்றை ஆட்சியா ஒருமித்த நாடான்றதை முதல்ல நாங்கள் கண்டறியணும். மற்றது அந்த அரசியல் ஜாப்பை முதல் மக்களுக்குள்ள வெளிப்படுத்தணும், மக்களுக்குள்ள வெளியில கொண்டு வரணும். ஏன்னா அந்த அரசியல் ஜாப்பு இன்று வரையும் பெருசாக வெளியில வந்த மாதிரி இல்லை. இப்போ விரும்பினா சுமந்திரன்கிட்ட அதை எழுதினவர்கிட்ட அந்த பிரதி இருக்குமென்றதால அவர் அதை முதல் மக்கள் மயப்படுத்துறதுக்கு முன்வரும். மக்கள் மயப்படுத்தப்பட்டு முன்வந்து அதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்கின்ற போது இந்த ஒற்றை ஆட்சியா ஒருமித்த நாடா என்ற அந்த மயக்கம் இல்லாமல் போய் அந்த ஜாப்பில் உள்ளடக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது, அது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வாக அமையுமான்ற பிரச்சனையை சீர்தூக்கி பார்த்து அவ்வாறு அது ஒரு தகுதி உள்ள ஜாப்புன்றதை நாங்கள் கண்டறிந்தால் நாங்கள் புதிய ஜாப்பை உருவாக்க வேண்டிய முயற்சியை விட்டுட்டு திருப்பி ஜாப் உருவாக்குவதிலே காலத்தை கழிக்காமல் இந்த ஜாப்பு சரியான ஜாப்புன்னு சொன்னால் அதை முன்கொண்டு நகர்த்தலாம். அல்லது அந்த ஜாப்பில் சின்ன திருத்தங்கள் செய்யணும்னா திருத்தி போட்டும் அதை முன்கொண்டு நகர்த்தலாம். ஆகவே முதலாவது விஷயம், இந்த ஜாப்பில் உள்ள விஷயத்தில் மிக முக்கியமான விஷயமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒற்றை ஆட்சி என்றதான். அவை சுமந்திரன் சொல்றார் ஒற்றை ஆட்சி என்ற சொற்பிரயோகம் அங்கே பாவிக்கப்படவில்லை, ஒருமித்த நாடு என்றதான் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருமித்த நாடு என்று பாவிக்கப்பட்டிருந்தால் அது தமிழர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அது ஒரு சமஷ்டி முறைமையிலான ஜாப் என்றதற்கு அந்த ஒருமித்த நாடு என்ற சொல்லி ஒரு அடிப்படையாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த விஷயத்தை எங்கள் துறைசார் அனுபவம் உள்ளவர்கள், அரசியல் ஜாப்பில் தேர்ச்சி உள்ளவர்கள் மற்றும் மொழி புலமை உள்ளவர்கள் இதை பார்க்க வேண்டும்.
மற்றது இந்த ஜாப்பு எழுதுகின்ற போது தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் தயாரிக்கப்படும் இலங்கையை பொறுத்தவரையில் ஆகவே 3 மொழிகளில் உருவாக்கப்படுற ஜாப்பும் ஒரே கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்றதில் மிக தெளிவாக இருக்கணும். அந்த தமிழில் இருக்கிறதான் சிங்களத்தில் இருக்கணும், சிங்களத்தில் இருக்கிறதான் ஆங்கிலத்தில் இருக்கணும், ஆங்கிலத்தில் இருக்கணும், இந்த 2 மொழிகளிலையும் இருக்கணும். அவ்வாறான முறையில் அந்த ஜாப்பு சரியான முறையில் மொழி தன்மையோடு உருவாக்கப்பட்டது. எல்லா மொழிகளிலையும் ஒரே தன்மையில் உருவாக்கப்பட்டிருக்கு, ஒரே கருத்துப்பட உருவாக்கப்பட்டிருன்றதை முதலில் அதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் மொழியில் ஜாப் இருக்குன்னு சொன்னால் தமிழ் மொழியில் ஒரு ஜாப்பு பிரச்சனை என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் சவாலுக்கு உட்படுத்துவோமாக இருந்தால் உடனே அங்கே நீதிமன்றங்கள் சிங்கள மொழியில் உள்ள மூலப்பிரதியை எடுத்து தான் அதுக்கான தீர்ப்பை வழங்குவார். அப்படி அமையக்கூடாது. தமிழ் மொழியில் பிரச்சனைன்ட்டு போனால் தமிழ் மொழி ஜாப்பை வச்சுக்கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கும். அப்போ தான் இந்த எல்லா மொழிகள்லேயும் ஒரே விஷயம் இருக்குன்றதை இருக்கும். இப்போ சிங்கள மொழியில் ஒன்று எழுதி வச்சோண்டு தமிழ் மொழியில் தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன விஷயங்களை மாற்றி விட்டுருவார்கள். அப்போ மாற்றி விட்டால் அப்புறம் நாங்கள் தமிழ் மொழி ஜாப்பை தூக்கி கொண்டு போனால் அங்கே நீதிமன்றம் வந்து தமிழ் மொழியில் ஜாப்பை கருத்திலே கொள்ளாது, சிங்கள மொழியில் உள்ள ஜாப்பை தான் கருத்தில் உள்ள தீர்ப்பு வழங்கும். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்றது இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மொழி சீராக்கல் விஷயங்களில் சிங்களம் அரசாங்க மொழி, தமிழும் அரசாங்க மொழி என்று சொல்லி போடுவதன் ஊடாக சிங்கள மொழிக்கு முதலிடமும் தமிழ் மொழிக்கு 2வது இடமும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதனால் அங்கே எழுதியிருக்கு சிங்களம் அரசாங்க மொழி, தமிழும் அரசாங்க மொழி என்று தான் நாங்கள் சாதாரணமாக படித்தா எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தமிழும் அரசாங்க மொழி என்ற விஷயத்தை 2வதாக கொண்டு வரையில்லை. அந்த இயல்பாகவே தமிழ் மொழி 2ஆம் நிலைக்கு போயிடும். இவ்வாறான சொற்பிரயோகங்களும் இடம்பெறாமல் சரியான தகுதி வாய்ந்த மொழி வல்லுநர்களால் இது பார்க்கப்பட்டு அரசியல் ஜாப்பை உருவாக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இதனை சரியான முறையில் பரிசீலித்து இது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையதான ஜாப்பாக இருந்தால் இதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்க்கலாம். என்ற இவ்வளோ காலமும் ஒற்றையாட்சி என்றதை வச்சு தான் அதை குழப்பி கொண்டுன்றவர். அவை ஒற்றையாட்சி என்ற சொற்பிரயோகம் அங்கே இல்லை, ஒருமித்த நாடு தான் என்று சொல்லி எழுதின சுமந்திரன் சொல்கிறார். அப்போ சொல்கின்ற போது நாங்கள் அதை ஒரு சுமந்திரன் எழுதிட்டார் அல்லது சுமந்திரன் அந்த ஜாப்பில் உருவாக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறான்றதுக்காக நாங்கள் அந்த ஜாப்பை எதிர்கொள்ளணுன்றது இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும். தீர்க்கப்படுறதுக்காக நாங்கள் முன் நோக்கி நகரணுமெண்டா திருப்பி ஜாப்பு உருவாக்கம் என்றே கதைக்கு கொண்டிருக்கணும்ன்றது இல்லை. உருவாக்கப்பட்ட ஜாப்பு ஒரு தகுதியான ஜாப்பாக இருக்குமே இருந்தால் அந்த ஜாப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் அமையுமெண்டா அதை முன் கொண்டு நகர்த்துறதுல நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் எல்லாம். அடுத்தது இப்போது இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு இடம் கொடுப்போம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து தேர்தலை நடத்துகிறோம்டா அது பிரயோசனமாக அமையும். அப்போ அதை பிரயோசனமாக ஆக்குறதுக்கு அந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சுயாதீனமாக செயல்பட விடணும். அவைகளுக்கு பிறகு மக்களால் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. அதே சுமந்திரன் போன்றவர்கள் அரசியலில் ஜாப்பில் அவர்களுக்கு புலமை இருந்தால் அவர்கள் பின்னுக்கு இருந்து ஒத்தாசை ஆலோசனை வழங்கலாம். அது பிழை ஒன்றுமல்ல. ஆனால் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயல்படுவதற்கான அனுமதி மறுக்கப்படக்கூடாது. அவை ராஜேந்திர சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் அவர்கள் சுயாதீனமாக ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும். மற்றது இனிமேல் காலங்களில் இந்த தமிழர் தரப்பிலிருந்து சிங்கள அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு போகின்ற யாராக இருந்தாலும் அது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சீர் சமூக துறை சார் அனுபவங்களையும் கொண்ட ஒரு கூட்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக 3ஆம் தரப்பு நாடு ஒன்றுன்ற மத்தியஸ்தத்தோடு தான் அந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறணும். ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் இலங்கைக்குள்ளேயே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்தது, எங்கே முடிஞ்சது, எங்கே தொடங்கினது என்று தெரியாமல் இருந்திருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போன தமிழர் தரப்பில் இருந்து போன
பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் மூடி அறைக்குள்ளிருந்து கதைச்சு போட்டு வெளியில் வந்து ஊடகத்துக்கு சொல்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே அது ஒரு பெருமதியற்ற பேச்சுவார்த்தைகளாக கடந்த காலங்களில் நடந்திருக்குது. ஆனால் மூன்றாம் தரப்பு நாடுகளின் மத்தியஸ்தரோட முயற்சிகளால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் இன்று வரை நின்று நிலைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீண்ட காலம் நின்று நிலைச்சு. 2 உதாரணம். ஒன்று இலங்கை ஒப்பந்தம், 2வது விடுதலை புலிகளுக்கும் ரணிலுக்கும் இடையில் நடந்த அந்த ஒப்பந்தமும் பேச்சுவார்த்தைகளும் நீண்ட காலம் நடந்தது. அவை இன்றைக்கு அது ஒரு பேசு பொருளாக இருக்குன்னு சொன்னால் அந்த மூன்றாம் தரப்பு நாடுகளில் மத்தியஸ்தரம் இருந்ததால் அவை இப்போ உள்ள பலர் அதை கொஞ்சம் பின்னடிக்கணும். நாங்கள் பலமில்லாமல் இருக்கிறோம் எப்படி அப்படி கேட்குறது என்ற மாதிரி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட அல்லது அரசியல் ஈடுபடுறவர்கள சில கருத்துக்கள் இருக்குது. பேச்சுவார்த்தைகள் எப்பொழுதும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால் தனக்கு ஒரு அழுத்தம் இருக்கின்ற போது, தன்னை பலப்படுத்த வேண்டும் என்ற தேவை இருக்கின்ற போது தான், அல்ல தனக்கு ஒரு கால அவகாசத்தை நீடிக்க வேண்டும் என்ற தேவை ஏற்படுகின்ற போது தான் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை தேவைப்படுகிறது. அவை அந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்றால் அந்த நேரத்தில் நாங்கள் டிமாண்ட் பண்ணி போகிறோம். அவை நாங்கள் அவர்களுக்கு ஆக போகின்றது என்ற கப்பால் எங்களுக்காக நாங்கள் சர்வதேச நாடு ஒன்றின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச நாடு ஒன்றின்ற மத்தியஸ்தர்களோடு போய் பேசுவது தான் சிறந்தது. அப்போது நாங்கள் என்ன பேசுகின்றோம் என்றதும் தெரியும், அவர்கள் என்ன பேசுகின்றோம் என்றதும் தெரியும், மக்களுக்கும் அது உண்மையாக இருக்கும். ஆகவே அது எங்களுடைய இனத்துக்கும் பலமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய இனிமேல் காலங்களில் நாங்கள் முன்னெடுக்கின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மூன்றாந்தரப்பு நாடு ஒன்றின் மத்தியஸ்தத்தோடு இடம்பெறதான் நல்லதாக இருக்கும். எனவே இந்த விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களை நல்ல முறையில் முயற்சி எடுக்கணும். எனவே இந்த இப்போது கூட்டு இந்த இன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டது. அவை இனிமேல் வந்து புதிய முயற்சிகள் முன்னெடுக்கின்ற போது அந்த தமிழ் தேசிய பேரவையின் முயற்சியில் உருவாக்கப்பட்டிருக்க கூட்டு இன்னும் பலம் பொருந்தி பல அமைப்புகளையும் கட்சிகளையும் உள்வாங்கி செயல்படுகின்ற போது அது இன்னும் பெறம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு அந்த கூட்டை பலமாக சிவில் சமூக கட்டமைப்புகளையும் கொண்டு கண்காணிப்பாளரையும் கொண்டு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூட்டுகள் அமையப்படணும். ஆரோக்கியமான முறையில் அந்த முயற்சிகள் முன்னெடுக்கணும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.